ஜபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல பரம தகப்பனே, ஏதோ இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி ஜீவன் சுகம் கொடுத்து உங்களுடைய பாதத்துல உட்கார்ந்து நாங்கள் சற்று நேரம் வசனங்களை தியானிக்க நீர் இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. இதோ இந்த 1 மணி நேரம் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தும். ஆவியானவர் முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். வசனங்களை தியானிக்க, ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இந்த மாதிரி இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல கொடுக்கிறோம். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. So welcome you all once again to the study. Praise the Lord, sister. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலும் விசேஷமா இந்த நாளின் ஸ்டடியிலும் நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. நாம கடந்த வாரத்துல நாம 7ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். அவங்களுக்கா ஏசாயா 7ஆம் அதிகாரம். அந்த 7ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை பார்த்தோம். அதுல நம்ம முக்கியமா பார்த்த ஒன்று, அதுல வரலாறு பின்னணியில ஆகாசு ராஜாவுடைய வாழ்க்கையில நேரிட்ட காரியங்களை நாம் பார்த்தோம். ஏனென்றால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 4 ராஜாக்களின் காலகட்டத்தில இருந்ததாக பார்க்கிறோம். இது ஒரு குடும்பம். ஆக்சுவலா 4 ராஜாக்களா இருந்தாலும் ஒரு குடும்பமே தான், முழு குடும்பமும் ஆளுகை செய்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு குடும்ப அரசியல், குடும்ப எதுன்னு பேசுறாங்களே, அன்றைக்கு இது மாதிரிதான். உசியா மகனாகிய யோதாம், யோதாம் மகனாகிய ஆகாஸ், ஆகாஸ் மகனாகிய எசேக்கியா. சோ இப்படி வரிசையா நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம இந்த காலகட்டங்களில நாம இதை தியானிக்கிற போது நாம் ஒன்றை திரும்பமா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, நாம எப்பவுமே தீர்க்க தரிசனங்கள் அந்த காலகட்டத்திலே நிறைவேறும். அதை விட்டு கொஞ்சம் அடுத்த காலகட்டத்திலே நிறைவேறுவதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் கொஞ்சம் வெகு நாட்கள் கழித்து நிறைவேறக்கூடிய காரியங்களும் உண்டு. தீர்க்க தரிசனம் இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட், நியர் ஃபுல்ஃபில்மெண்ட், டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த விதமாக அது நிறைவேறும் என்பதை நாம் பார்த்திருக்கோம். சோ இந்த நாட்களிலும் நாம் அதை ஞாபகத்தில் வைத்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த 14ஆம் வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். ஏன்னா அது ஒரு கன்னிகை ஒரு பாலகனை பெறுவாள், குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அந்த இம்மானுவேல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு புது வார்த்தை, வேற எங்கேயுமே வேதத்துல இல்லை. அந்த வார்த்தை இங்க இருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அதே சிச்சுவேஷன்ல தேவதூதன் சொன்ன ஒரு காரியம், மரியாளுக்கு சொன்ன ஒரு காரியம். இதுதான் நாம பார்க்கணும். அப்ப இந்த இம்மானுவேல் அப்படிங்கறது அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாம் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப இந்த ஏசாயா காலத்துல அந்த காரியத்தை அறிவித்ததற்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த ஆகாசு ராஜா மனம் குழம்பி பயந்து தன்னை எதிர்த்து வருகிற அந்த சீரியா ராஜாக்கள், இஸ்ரேல் ராஜாக்கள், இவர்கள் எல்லாரும் நம்மை தாக்க வருவார்கள், நாம் என்ன செய்வோம், நமக்கு ஒண்ணுமே எதிர்க்கிறதுக்கு சக்தி இல்லையே என்ற ஒரு பயத்தோடு அசீரிய ராஜாவின் துணையை கேட்டு அவரிடத்துல போய் அவர் அதற்காக அவருக்கு என்ன சொல்றது, பிரியப்படுத்தும்படியாக ஆலயத்திலிருந்து தங்கம், வெள்ளி இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்
அந்த ராஜாவுக்கு கொடுத்து அவரை பிரியப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். இதையெல்லாம் நம்ம கடந்த வசனங்களிலே பார்த்தோம். இப்போ நாம என்ன பார்க்கிறோம், அந்த குழந்தை அவர் உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ நீ இப்படி அவரிடத்துல உதவி கேட்கறதுக்காக நீ என்னை வெறுத்து என்னை ஒதுக்கி என் மேல் நம்பிக்கை இல்லாம நீ அந்த ராஜா மேல நம்பிக்கை வைத்து போகிறாய். ஆனா அவன் மூலமாகவே உனக்கு ஆபத்து வரும்னு எச்சரித்து விட்டு நீ ஒரு அடையாளத்தை கேளு, நான் உனக்கு அடையாளத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். நீங்க இந்த அடையாளம் கேட்கிறது அந்நாட்களிலே வெகு சாதாரணமா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய வேற இன்னைக்கு மாதிரி நமக்கு இருக்கிற உபகரணங்கள் அவங்களுக்கு இல்ல. நமக்கு வேதம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக வேதம் இருக்கு. ஆவியானவர் மூலமா எழுதப்பட்ட அந்த வேத வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்தும். அந்த வசனத்தை வாசிச்சாலே நமக்கு என்ன இருக்கு, ஒரு தைரியம் வரும், நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இல்லையா? ஆனா அது அவர்களுக்கு இல்லை. அவர்கள் மிகவும் தனிமையாய் அவர்கள் பயந்து குழம்பி நிக்கிற வேலையில அவங்க கடவுளிடத்திலேயே ஒரு அடையாளம் கேட்பாங்க. நீங்க கிதியோனுடைய வாழ்க்கையில நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப கிதியோனுக்கு அவரை பொறுத்தவரை அவர் தன்னை பற்றி எப்படி நினைச்சிட்டு இருந்தாரு, எல்லார காட்டிலும் நான் சிறியவன், ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஒதுக்கப்பட்ட ஜாதியில இருந்து வந்திருக்கிறேன், என்னால எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிருந்த சூழ்நிலையில நீ போய் இருக்கிற பலத்தோட போன்னு சொல்லும்போது, பராக்கிரமசாலியை கூப்பிடும் போது அவருக்கு ஒரே குழப்பம். அதனால அவர் கேட்பாரு, அடையாளத்தை கேட்பாரு. அடையாளத்தை திரும்பவும் திரும்பவும் கேட்கிறாரு. முதல்ல ஒரு தடவை கேட்கிறாரு, மறுபடியும் மாத்தி கேட்கிறாரு. இது அடையாளம் கேட்பது அவர்களுக்கு ஒரு பழக்கமான ஒரு காரியம். அதனால இங்கேயும் கர்த்தரே அவரை அடையாளம் கேட்க சொல்றாரு ஆகாச ராஜாவை. ஆனா ஆகாச ராஜா சில சமயத்துல நாமும் கூட இப்படிதான் நடந்து கொள்வோம். எப்படி தெரியுமா? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நாம நடந்து கொள்வோம். கர்த்தரையே மிஞ்சி நடத்துக்கிற ஒரு காரியத்தை நம்மிடத்திலும் இருக்கும். நாம என்ன செய்வோம்னு சொன்னா, அவர் அடையாளம் கேட்க சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, கர்த்தரை பரீட்சை பார்ப்பது நல்லதல்ல. உபாகமத்துல சொல்லி இருக்கிற வசனத்தை சொல்லி நான் அப்படியெல்லாம் பரிசு பார்க்க மாட்டேன் அப்படின்னு தீர்க்கதரிசியின் இடத்திலேயே அவர் சொல்கிறார். அதாவது கர்த்தரிடத்திலேயே சொல்லுகிற விதமாய் அவர் சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய பரிதாப நிலைமையை பார்த்து அந்த ஜனங்கள் மேல அவருக்கு இருந்த அன்பினால அவரே இந்த அடையாளத்தை சொல்கிறார். ஒரு கன்னிகை குழந்தை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்ல பிறகு கூட அவரால புரிஞ்சுக்க முடியல. அப்ப இன்னும் அவர் மறுபடியும் சொல்றாரு பாருங்க, இந்த 15ஆம் வசனத்துல, அந்த குழந்தை வளர்ந்து தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அதாவது அன்றைய யூத வளர்ப்பின்படி இந்த தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளுகிற அறிவு எப்போ வரும்னு சொன்னா 12 வயசு. இந்த 12 வயதுக்குள்ளாக எல்லா வேத காரியங்களையும், அந்த ஒழுக்கங்கள், அவர்களுடைய நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விடுவார்கள் பெற்றோர். யூத பெற்றோர்கள் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் தங்கள் ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார்கள். உபவாசங்களை கற்றுக் கொடுப்பார்கள். நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுப்பார்கள். எல்லாவற்றையும் 12 வயதுக்குள்ளாக கற்றுக் கொடுத்து விடுவார்கள். ஆனா அந்த குழந்தை பல காரியங்களை பழங்கள், காய்கறிகள் எல்லாம் சாப்பிடும். ஆனா இந்த குழந்தைய அவர் என்ன சொல்றாரு, வெண்ணெயையும் தேனையும் மாத்திரம் சாப்பிடுவாரு. யாரு? இந்த கன்னிகைக்கு பிறந்த குழந்தை. அடுத்தது அதுக்கு முன்னாலே என்ன நடக்கும்னு சொன்னாதான், இந்த 12 வருஷத்துக்கு முன்னாலேயே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும் அப்படின்னு அவர் ஒரு அடையாளமா, ஒரு எச்சரிப்பா, ஒரு காலகட்டத்தையும் சொல்றாரு. ஆனாலும் ஆகாசுனால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா, நாம் அந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற பழக்கம் கர்த்தருடைய வசனத்தை நம்புகிற, கர்த்தருடைய வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை எடுத்துக்கொள்ளுகிற,
கர்த்தருடைய வசனத்திலிருந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற பழக்கம் இல்லைன்னா அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? இந்த நம்பிக்கை வரவே வராது. இப்ப ஆகாசுக்கு அதேதான். இவ்வளவு சொன்ன பிறகும் கூட ஆகாசுவால அதை நம்பவே முடியல. இந்த ஆகாசை சுற்றியேதான், ஆகாசுக்காகவே தான் இந்த அடையாளத்தை சொல்லப்பட்டது. அதுல இன்னொரு பாடமும் இருக்கு. நீ கர்த்தரை நம்பல, ஆனா கர்த்தர் இங்க உனக்கு என்ன சொல்றாருன்னா, இமானுவேல் என்று சொன்ன அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அதையும் எச்சரிப்பா அவருக்கு சொல்றாரு. ஆனாலும் கூட அந்த ஆகாசுக்கு என்ன செய்ய முடியல? கர்த்தரை நம்ப முடியல. இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல நம்முடைய இருதயம் கடினமாகி விட்டால் இவ்விதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவோம். எவ்வளவுதான் எச்சரிப்போ, எவ்வளவுதான் ஜெபம், எவ்வளவுதான் நமக்கு கடைசி நிமிஷத்துல அறிவித்தாலும் சொன்னாலும் அது செய்ய தெரியாது. உன் பாவத்தை அறிக்கை செய்ய, பாவத்தை மன்னிப்பு பெற்றுக்கொள்னு ஒருத்தர் சொல்ல முடியும். நம்ம பாவத்துக்காக அவர் மன்னிப்பு பெற முடியாது. நாம தான் மன்னிப்பு பெறணும். ஆனா அத மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நமக்கு தெரியாது. பாத்துக்கோங்க. அது ஏன்னா அந்த பழக்கமே இல்ல. மனம் கடினமாகிவிடும். அதனாலதான் சொல்றேன், சின்னதுல இருந்தே நம்ம என்ன செய்யணும்? இந்த பழக்கத்திலே நாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாழ்நாள் ஜீவியம் என்றைக்கு நீங்க நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை, ஜென்ம பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றோமோ, அந்த ரட்சிப்பின் வாழ்விலே முதலடி எடுத்து வைத்தோமோ, கடைசி வரைக்கும் தினமும் அனுதினமும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை, பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையில, ஒரு அனுபவத்துல நாம் தொடர்ந்து வளர வேண்டும். இதுதான் உயிர்த்தெழுதலுடைய உண்மையான வல்லமை என்ற ரகசியம். முதல்ல நம்ம பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டது. அடுத்ததா இப்ப வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் அனுதினமும் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். மூன்றாவதாக இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நிச்சயம் என்ன? வரப்போகிற நித்திய ராஜ்யத்துல நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் நித்தியமாய் அவர்களோட வாழப்போம். இதுதான் அவரோட வாழப்போகிற அந்த அனுபவம். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த ரிசரக்ஷன்ல நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஹோப், ஒரு பெரிய நம்பிக்கை. இப்பொழுதுதான் நம்ம இதையெல்லாம் யோசித்து தியானித்து வந்திருக்கிறோம். ஆனா இந்த ஆகாசு ராஜாவுக்கோ அவ்வளவு தூரம் அவர் சொல்லியும் கூட அதை அவரால் என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. God is with us அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தா அந்த எதிரிக்காக நாம பயப்பட வேண்டியது இல்லை. God is with us அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தா நமக்கு ஏற்பட்ட தோல்வியினாலேயோ, ஏமாற்றத்தினாலேயோ, நஷ்டத்தினாலேயோ நாம் கலங்கி போக வேண்டியதில்லை. இல்ல நமக்கு ஏற்பட்டிருக்கிற திடீர்னு ஒரு வியாதியின் கொடூரத்தினாலேயோ அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பினாலேயோ நம்ம ஷேட்டராக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா God is with us. Because He lives, I can face all challenges. I can face the tomorrows. Because He holds the future. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுதான் இந்த உயிர்த்தெழுதலை நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, பெரிய நிச்சயம், கான்பிடன்ஸ். அதை அவர் உணர்ந்து கொள்வார்னு ஆகாசுக்கு இந்த முறையெல்லாம் சொல்றாரு. ஆனா அவரால் அதை என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ளவே முடியல. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். உணர்வற்றவர்களாய் நாம் மாறிவிட்டு போய்விடக்கூடாது. எல்லா அறிவிப்புகளும் இருந்தும் உணர்வற்றவர்களாய் போய்விட்டோமானால் அழிவுக்குள்ளாகத்தான் போக. டைட்டானிக் ஷிப்பை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அதை கட்டி முடிச்சப்போ அது எல்லா டெஸ்டும் பண்ணி அது என்ன சொன்னாங்க? இது இட் இஸ் பர்ஃபெக்ட்லி மேட், இதற்கு எந்த ஆபத்தும் வராது. அதுதான் அவர்களுக்கு கொடுத்த ஒரு காரியம். இப்போ கேப்டனுக்கு ஒரு 6 hours 7 hours முன்னாலேயே ஒரு SOS மெசேஜ் வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய பனிக்கட்டி நகர்ந்துகிட்டு இருக்கு, அந்த பாதையில போகாதீங்க, நீங்க திருப்பிருங்க உங்க வழியன்னு
இன்னொரு ஷிப்ல இருந்து டைட்டானிக் ஷிப்புக்கு வருது மெசேஜ். ஆனா அந்த கேப்டன் எப்படி இருந்தாரு? அவருக்கு ஒரே தன்னுடைய கப்பல் மேல இருக்கிற நம்பிக்கை, உணர்வற்றவராய், insensitive to the alarm signals, insensitive to the warnings. What happened? அந்த எது நடக்காதுன்னு நினைச்சாரோ அது நடந்துச்சு. அதுக்கு மேல அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. அவர் அந்த கப்பல்லையே தன்னை மாய்த்து கொண்டார். அதுல என்ன பிரயோஜனம்? ஒரு நிமிஷம் அந்த கரெக்டா அந்த செய்திக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, செவி கொடுத்திருந்தாருன்னா, கப்பலை திசை திருப்பி இருப்பார். அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார். அந்த கப்பல்ல போனவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு அவ்வளவு விலை கொடுத்து டிக்கெட் வாங்கி அவ்வளவு பணக்காரங்க அதுல போனாங்க. ஏன்னு சொன்னா இத ஒன்னும் சேதம் வராது, இது அவ்வளவு பெரிய ஆபத்தில்லாத கப்பல்னு சொல்லப்பட்டிருந்தது. கடைசியில என்ன ஆச்சு? எதிர்பாராத விதமாக இவ்விதமான ஒரு சூழ்நிலை. அதற்கு காரணம் என்ன? இன்சென்சிட்டிவ். கடைசி நாட்கள்ல மத்திய 24ஆம் அதிகாரத்துல நம்ம தான் பார்க்கிறோம். அன்றைக்கு நோவின் காலத்துல நோவா அந்த அந்த போட்டு கட்டுற வரைக்கும், பேழையை கட்டுகிற நாள் வரைக்கும் நீதியை பிரசங்கித்தவராயிருந்தார், எச்சரித்துக் கொண்டிருந்தார். ஆனா ஒருவரும் கேட்கல, ஒருவருக்கும் காதுல விழல, செவி மடுக்கல. இவர் என்னத்தையோ சொல்றாரு, இவர் சொல்றதே எனக்கு ஒண்ணு இல்லைன்னு அவங்க யாருமே அதை கேட்கல. அத்தனை பேர் அழிந்து போனார். ஆண்டவர் வரும் காலத்துல இப்படிதான் எச்சரிப்புகள் நமக்கு பல விதங்களில, ரூபங்களில, பல முறைகளிலே நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ளுகிறமானது நமக்கு வேண்டும். நாம் அதற்கு பழக்கி விக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு ஆபத்து. இந்த ஆகாச ராஜா இவ்வளவு தூரம் சொல்லியும் அவர் கேட்கல. அவரால் அதை நம்ப முடியல, அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த அடையாளமே அவருக்கு என்ன இல்ல, புரியல. அது இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. ஃபியூச்சர் ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரியாளுக்கு சொல்லப்பட்டது. அந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் இதை எவ்வளவு தெளிவா சொல்றாங்கன்னா, ஆவியானவர் அதை அவ்வளவு அழகா குறிச்சு வச்சிருக்காரு. அந்த நியர் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஹீப்ரூ வேர்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை குறிக்கிறது அலாமா, ஆல்மா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே இது கன்னிகை வயிற்றில பிறந்த அந்த கிறிஸ்துவின் பிறப்புக்கு யூஸ் பண்ண வேர்டு பார்த்தினோஸ். வித்தியாசப்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபஸி ஒண்ணுதான், நியர் ஃபுல்ஃபில்மெண்ட், டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த நியர் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பிறப்பு தான் கன்னிகையின் பிறப்பு. கன்னியின் வயிற்றில் பிறந்த பரிசுத்த வித்துல பிறந்த இயேசு கிறிஸ்து. அதனால ஏற்கனவே அப்படி பிறந்துருச்ச அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது ஒரு ஏசாயா அறிவிக்கும் போது திருமணமாகாத ஒரு பெண், ஒரு வாலிப பெண், அதுதான் ஆல்மான்னு அர்த்தம். அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை திருமணமாகி குழந்தை பிறக்கும். இந்த காலகட்டத்துல அவர் இந்த இடத்துல முக்கியப்படுத்தினது என்னன்னா அந்த பிறப்பை அல்ல, அந்த காலகட்டம். திருமணமாகி குழந்தை பிறக்கிற இந்த காலகட்டம், அந்த குழந்தை பாலும் வெண்ணையும் சாப்பிடுகிற அந்த காலகட்டத்துக்குள்ளாக இந்த தேசத்திலே இப்படி காரியங்கள் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறதற்காக அந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டது. ஆனா இதே தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறதற்காக மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டது. எவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அந்த அந்த இடத்துல அவர் அதை வேற வார்த்தையை யூஸ் பண்ணி அழகா அந்த இடத்துல இதை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். ஆல்மா பார்த்தினோஸ். சரி, ஜீசஸ் இஸ் ட்ரூலி இம்மானுவேல், காட் வித் அஸ். இதெல்லாம் நமக்கு தெரியும். 17, 18, 19. 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? எப்பிராயீம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல். இது என்ன, எதை குறிக்கிறது என்று சொன்னா, திரும்பவும் நம்ம வரலாறு பகுதிகளை பார்க்கணும். நம்ம அப்பப்போ ஸ்டடி பண்ணும்போது இந்த வரலாறு, காலகட்டங்கள்,
இதெல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் எவிடன்சஸ் எல்லாம் நினைவு கூர்ந்து படித்தோமானால் அர்த்தமுள்ள படிப்பா இருக்கும். இப்ப நீங்க நல்லா யோசிக்கணும். சாலமன் ராஜாவின் காலம் வரைக்கும் இஸ்ரேல் தேசம் என்பது ஒரு முழு தேசமா இருக்கு. சாலமோன் ராஜாவிற்கு பின்பாக அவருடைய குமாரர்கள் நாட்களில இந்த இஸ்ரேல் தேசம் இரண்டாய் பிரிந்தது. வடபகுதிக்கு இஸ்ரேல் என்றும் தென்பகுதிக்கு யூதா என்றும் பெயரிடப்பட்டது. இந்த வடபகுதியான இஸ்ரேலுக்கு இன்னொரு பெயரும் இடப்பட்டிருந்தது. அது என்னன்னா எப்ராயிம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த எப்ராயிம் வம்சத்தார் அங்க தங்கி இருந்ததுனால 10 கோத்திரத்தா இருக்காங்க. எப்ராயிம் வம்சத்தார் அங்க தங்கி இருந்ததுனால யோசேப்பின் பிள்ளைகள் அந்த தேசம் எப்ராயிம் என்று குறிக்கப்பட்டது. சரியா? அப்ப எப்பிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல், அப்போது இந்த செப்பரேஷன் நடந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும், இதுவரைக்கும் ஏற்படாத காரியங்கள் உன்மேலும், உன் ஜனத்தின் மேலும், உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்படுவார். நீ போய் திக்லாத் பில்சருக்கு, அசீரியா ராஜாவுக்கு போய் எல்லாம் லஞ்சம் கொடுத்து, தங்கத்தை கொடுத்து, அதை கொடுத்து, அவன் கும்பிடுகிற அந்த ஆல்டர் மாதிரியே இங்க உன்னுடைய தேசத்துல எருசலேம்ல வந்து கட்டி, இதெல்லாம் நீ என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தீல்ல. ஆனா என்ன நடக்கும் பாரு, உண்மையிலேயே அவனே திரும்ப வருவார். உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி அவனே திரும்ப உன் மேல வருவார். அந்நாட்களிலே கர்த்தர், இது இவர் மாத்திரம் வர்றதில்ல, எகிப்து நதிகளின் கடையாந்திரத்துக்குள்ள ஈயையும் அசிரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் காட்டி அழைப்பார். என்ன அர்த்தம்னா கர்த்தரே இதை அனுமதிப்பார். இந்த விதமான யுத்தத்தை கர்த்தரே நின்று அனுமதிப்பார். எகிப்திலிருந்து ஈக்கள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து அப்பிக்கிற மாதிரி அவங்க படை, மெயினா குதிரைப்படை. எகிப்திலிருந்து குதிரைகள் தான் வரும், குதிரைப்படைகள். அசீரியா தேசத்திலிருந்து தேனீக்கள் சொன்னா எப்படி, ஸ்டிங்கிங், அது வலி கொடுக்கக்கூடிய பயங்கரமான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அசீரியர்கள் கொடூரமான ஜனங்கள். நம்ம பார்த்திருக்கோம்ல, இந்த ISIS எல்லாம், இந்த அசீரியா, அந்த ஃபுல் ஏரியா டர்க்கி வரைக்குமே அங்குள்ள மக்கள் எல்லாம் மிக கொடூரமானவர்கள். மனித ஒரு நேயம், இரக்கம் இதெல்லாம் அற்றவர்கள். அவர்களுக்கு ஆகலைன்னா தலை சீவுறதுல அவங்க கொஞ்சமும் யோசிக்கவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, சொந்த குமாரனா இருந்தாலும் வெட்டி தள்ளிடுவாங்க. இங்க அந்த மாதிரி ஸ்டிங்கிங் பீப்புள். இவர்களை விசில் அடித்து அழைப்பாராம். ஒரு நாய்க்கெல்லாம் நம்ம மாஸ்டர் இஃப் ஹி கால்ஸ் பை அ விசில் the dog runs and comes இல்ல, அது மாதிரி இந்த 2 ஜன ஆமீஸையும் இந்த ஜனங்கள் மேல வந்து யுத்தமிடுவதற்கு கர்த்தரே அழைப்பார். அவங்க வந்து என்ன செய்வாங்க, எல்லா இடங்களிலும் அவர்கள் வந்து ஆக்கிபை பண்ணுவாங்க. எல்லா இடத்தையும் நாசமாக்கிடுவோம். மேடு, பள்ளத்தாக்கு, வனாந்திரம், காடு, செழிப்பான வயல், எல்லாவற்றையும் அவர்கள் அவ்விதமாய் வந்து தங்குவாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க அழிப்பார்கள். இது ஒரு பெரிய தாக்கமான செய்தி ஆகாஷ். ஏன்னு சொன்னா அவன் அசீரியர்கள் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சிட்டு, இப்ப என்ன நடக்குது, அசீரியர்கள் தாக்க வருவார்கள் அப்படின்னு கர்த்தரே சொல்றார். அதுவும் இப்படி வருவார்கள் என்று சொல்றாரு. நீ அசீரியரை நம்பினது ஒரு பெரிய நல்ல மூவ்னு நினைச்ச, ஆனா என்ன நடந்துச்சு பாரு, இந்த விதமாய் அவர்கள் வந்து உன்னை தாக்கி உன்னை அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்வதை பார்க்க. இதுல ஒண்ணு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நடந்தாலும் கர்த்தர் அவர் ஜனத்தை காப்பதில் உண்மை உள்ளவரா இருப்பார். அதுல கொஞ்சம் பேரை அவர் நிச்சயம் காத்து கொள்வார். ஆனா அழிவு யாருக்கு வரும், ஆகாஷ்ராஜ்.
இந்த அழிவெல்லாம், இந்த பிரச்சனையெல்லாம் யாருக்கு வரும்? ராஜாவுக்கு வரும். தான் ஜனத்தை அவர் எப்படியாவது காத்துக்கொள்வார். அத்தனை பேரையும் அவர் காத்துக்கொள்ளனாலும் அவருக்கு உண்மையாக விசுவாசம் இல்லை அந்த கொஞ்சம் பேரை அவர். இதனாலதான் நாம எவ்வளவு விசுவாசத்தோடு உண்மையாய் கர்த்தரை நம்புவதிலும் சேவிப்பதிலும் இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். அழிவு எல்லாருக்கும் நேரிடும், பஞ்சம் எல்லாருக்கும் வரும், யுத்தம் எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா அதுல கொஞ்சம் பேரை ஆச்சரியமா காத்து, அந்த கொஞ்சம் பேர் யாரு? கர்த்தருக்கு உண்மையாய் பிரியமாய் அவரை கீழ்ப்படிந்து அவரை சேவிக்கிறோம். அதுல நாம ஒருத்தரா இருக்கோம். மல்கியா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். கர்த்தர் அப்படி வித்தியாசத்தை காண்பிப்பார். நெற்றியில அடையாளம் போடு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு? சங்கார தூதன் அழிக்க வரான். எசேக்கியேல் புஸ்தகத்துல வசிக்கிறோம். அவன் வரும்போது அந்த நெற்றியில அடையாளம் இருக்கிறவர்களை எல்லாம் நீ ஒன்னும் செய்யாத. ஏன்னா அவங்கள பெருமூச்சு விட்டு அழுத ஜனங்கள், தங்க தேசம் இப்படி இருக்கேன்னு சொல்லி அழுது ஜெபித்த ஜனங்கள், அவர்களுக்கு நீ அடையாளம் போட்டுரு, அவங்கள நீ ஒண்ணும் செய்யாத, மத்தவங்களை எல்லாம் அழிச்சு. இது ஆரம்பம் எங்க பாக்குறோம்? பஸ்கா வீட்டு நிலைகள்ல ரத்தத்தை தெளிச்சு வை, அந்த குடும்பம் காக்கப்படும். கோசேன் பள்ளத்தாக்கு பஞ்சம் எல்லா பக்கம் இருந்தது, கோசேன் பள்ளத்தாக்கு மாத்திரம் காக்கும். 10 வாதை எகிப்துல இருந்துச்சு, ஆனா அந்த ஜனங்கள் இருந்த இடத்துல ஒண்ணும் நடக்கல. கர்த்தர் அப்படி காக்க வல்லவர், உண்மை உள்ளவர், அன்றும் ஒன்றும் என்றும் மாறாத தேவன். சோ நம்ம இந்த நாட்கள்ல இந்த விசுவாசத்துல உறுதியாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். திரும்பவுமாய் அந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் நம்ம இந்த உயிர்த்தெழுதலினாலே நினைவு கூர்ந்ததினால அந்த வல்லமையை நாம் நினைவு கூர்ந்து இன்னும் நம் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அழிவு ஆபத்து இந்த ராஜாவு ஜனங்களை எப்படியாவது காத்துக்கொள்வார். அது எப்படியெல்லாம் அந்த அசீரியர்கள் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தினால், இந்த பார்பர் பிளேடு, நதியின் அக்கறையில் உள்ள அசீரியா ராஜாவினால் தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். பாருங்க, ஒரு கேவலமாய் அந்த மக்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அசீரியன்ஸ் அவங்க பிரிசனர்ஸ ரொம்ப கேவலமா நடத்துவாங்க. அதத்தான் இங்க பார்க்கணும். ஜூஸ்க்கு அவங்க ஹெட் ஷேப் பண்ணாம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அழகு, ஒரு ஸ்டேட்டஸ். நம்ம ஜூயிஷ் மென் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, அதே எல்லாம் லாங் ஹேர். ஆனா அதையெல்லாம் சிறைப்பித்து மொட்டை அடிக்கிறது, மொட்டை அடிக்கிறதே அவங்களுக்கு துக்கத்துக்காக இல்லைன்னா ஒரு அவமானத்துக்காக. இப்போ அவங்களுக்கு அதனால கால்மயிரையும், கால்ல இருக்கிற முடிகள் எல்லாம் தாடி. அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால், பாருங்க அவங்க எவ்வளவு செழிப்பா இருந்தவங்க, யூத ஜனங்கள் அவ்வளவு செழிப்பா இருந்தவங்க. இன்னைக்கு யுசியா காலத்துல நம்ம பார்த்தோம் அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அவ்வளவு செழிப்பா இருந்தாங்க. இப்ப அவனுடைய பேரங்காலத்துல பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு இளம்பசு 2 ஆடு இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதுவே நல்ல பால் கறக்கும். ஏன்னு சொன்னா அங்க நிலங்கள் எல்லாம் இந்த மாடு மேய்ஞ்சி சாப்பிட்றதுக்கான நிலமாதான் இருக்கு, புல்லுகதான் இருக்கு. கனி கொடுக்கிற மரங்கள், இஸ்ரவேல் தேசத்தின் அடையாளமாகிய திராட்சை, ஒலிவ மரம், அத்தி மரம், இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதனால எல்லாம் புல்வெளியாய் ஆயிருச்சு, முட்களும் நெரிஞ்சல்களும் வந்துருச்சு. இதுல மாடுகளும் ஆடுகளும் தான் போய் மேய முடியும். அது மேய்ந்ததுனால நல்ல திரட்சியாய் பாலை கொடுக்கும். பாலை என்ன செய்வான்? வெண்ணெயை எடுப்பான். இந்த பாலையும் வெண்ணெயும் தான் சாப்பிடுவோம். வேற ஒண்ணு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கோதுமையோ இல்ல வார்கோதுமையோ அல்லது ரொட்டியோ அல்லது இந்த தேனோ
அல்லது அந்த திராட்சரசமோ அவனுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்குவார் அப்படின்னு வசனம் சொல்லு. சோ இதை இந்த ஆகாஷ் ராஜா இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் கூட அவரால் புரிந்து கொள்ளாததுனால இதெல்லாம் நிறைவேறிச்சு. அந்த நாளில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப நம்ம ஏக்கர்னு சொல்ற மாதிரி 1000 திராட்சை செடி இருந்த ஒரு நிலம், அதனுடைய விலை 1000 வெள்ளிக்காசா இருக்கும். ஏன்னா பாத்துக்காங்க, ஒவ்வொரு திராட்சை செடியும் எவ்வளவு காஸ்ட்லி, எவ்வளவு பிரஷியஸ். வெள்ளிக்காசு 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முள் செடியும் நெரிச்சிலும் ஆயிரும். So when God is against us, who can stand? When God is with us, who can stand against us? But when God is against us, who can stand before him? ஆதரவை எடுத்து விடுகிறார். அந்த நிலமெல்லாம் முள் செடியும் நெரிச்சிலுமா. தேசம் எங்கும் இப்படி இருப்பதுனால நீ கையில அந்த அம்பு வில்லையெல்லாம் பிடிச்சிட்டு தான் அங்க போகணும். அதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி போகணும். செழிப்பான இடமே இல்லை, எல்லாம் வறண்ட இடம், எல்லாம் காடு முள்ளு. இந்த மண்வெட்டியினாலே கொத்தி வயல்களை பண்படுத்துகிற அந்த வேலையே இல்லை, அவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. எல்லாம் வெறும் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டுகிற இடமாய் மாறிவிட்டது என்று சொல்றாரு. அதாவது இது ஒரு அடையாளமா சொல்றாரு, ஒரு பாடலா தான் இதை பாடுறாரு. அர்த்தம் என்ன? இந்த விதமான ஒரு நஷ்டமான ஒரு சூழ்நிலை, வறட்சியான ஒரு சூழ்நிலை. சோ அவங்க நம்பி இருந்த அந்த கிரேப் இண்டஸ்ட்ரி, வைன் இண்டஸ்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு பணம் வரல, ரிசோர்சஸ் இல்லை. அவங்களுடைய ரிசோர்சஸ அந்த இதுல அவர் கை வச்சிட்டார். அவங்களுக்கு வேற வழியே இப்படியான ஒரு நஷ்டத்தை அவர் அந்த தேசத்துக்கு உண்டாக்கினார். இது யுத்தத்தினால் ஆன ஒரு காரியமும் ஆனாலும் ஆண்டவருடைய கோபாக்கினையினாலதான் இதை அவர் அனுமதித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் எப்பொழுதும் நாம் போய்விடக்கூடாது. கர்த்தரை நமக்கு விரோதமாய் கொண்டு வந்துடக்கூடாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போதுதான் நமக்கு வெற்றி. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போதுதான் நமக்கு ஜெயம். இதுதான் அந்த 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது 8ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் போகும்போது ஒரு சில வசனங்களை இன்று தொடர்ச்சியாய் பார்ப்போம். இந்த பேக்ரவுண்ட்ல அப்படியே நம்ம பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஏசாயாவை பார்த்து சொல்றாரு, ஒரு பத்திரத்தை எடுத்து, டாக்குமெண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதுல நீ எழுது. as a human being நீ எழுது. என்னன்னு ஒரு பெயர் சொல்றாரு, மஹேர் ஷலால் அஸ்பாஸ். மஹேர் ஷலால் அஸ்பாஸ், இந்த பெயரை எழுது அப்படிங்கிறது. இப்ப இவர் உடனே அந்த சாட்சிகள்லாம் வேணும் இல்லையா, விட்னஸஸ் வேணும். டாக்குமெண்ட்னு எந்த பத்திரம் எழுதினாலும் அதற்கு நமக்கு விட்னஸஸ் தேவை, அவங்க சிக்னேச்சர்ஸ் எல்லாம் தேவை. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, ஆசாரியனாகிய உரியாவையும் சகரியாவையும் இதற்கு சாட்சிகளாய் வைத்துக் கொண்டார். 2 பேரை அவரு ஏசாயா கூப்பிட்டு அவர்களை அதற்கு சாட்சியாக வைத்தார். முதல் மகனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆகாசு ராஜாவை சந்தித்து, நீ பயப்படாத, கர்த்தர் முன்னோடு இருக்கிறாரு, நீ தோத்து போக மாட்ட, ஒரு ஜனம் கூட்டம் மீதியா இருக்கும்னு சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு அவருடைய மூத்த மகனை கூட்டிக்கிட்டு அந்த ஒரு அப்பர் பூலுக்கு போக சொன்னார். நம்ம வசனங்கள்ல பாக்குறோம், முந்திராது 7ஆம் அதிகாரம். அந்த மகனுக்கு பெயர் அர்த்தம் என்னன்னா, ரெமனன்ட் வில் ரிமெயின் அப்படின்னு அந்த மகனுடைய பெயருக்கு அர்த்தம்.
இப்ப இந்த மகனுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் அந்த கொள்ளை அடிக்கிறது. ஸ்பீடிங் டு த பிளண்டர், ஹரியிங் டு த ஸ்பாயில். இப்போ ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா போய் கொள்ளை அடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சூறையாடுவார்கள். அந்த காரியம் அதுதான் அந்த மகர் ஷலால் அஸ்வாஸ். பாருங்க, அந்த தீர்க்கதரிசியினுடைய பிரச்சனையை பாருங்க. தீர்க்கதரிசி இதற்காக ஒரு குழந்தைய பெற்றுக்கொள்ளணும், அந்த குழந்தைக்கு இந்த பெயர் இடணும், இந்த பெயரை இடணும். சாதாரணமா ஆசை ஆசையா பெற்றோர்லாம் பெயரை சூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நமக்கு நம்ம காலத்துல பைபிளை தேடிட்டு இருப்பாங்க பேரை சூட்டுவது. இன்னைக்கு இருக்கிறவங்க நெட்டை தேடிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த பேரு இந்த பேரு ஸ்டைலா, இப்படி பேரு ஷார்ட்டா இப்படி எல்லாம் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. என்னவோ, பட் தீர்க்கதரிசிக்கு எதற்கும் உரிமை இல்லை. அவர் இப்போ வைஃப், அவர் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறதுனால அந்த வைஃப் மூலமா இன்னொரு குழந்தை வேணும். அந்த வைஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி. அப்புறம் அந்த குழந்தைக்கு இந்த பெயரிடும். இதெல்லாம் எவ்வளவு கான்ஃபிளிக்ஸ் வரும் ஃபேமிலியில. நான் கர்த்தர் சொன்னதுனால, அவங்களும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்ததுனால அவங்க அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அப்ப அந்த 2 விட்னஸஸ் அவர் செலக்ட் பண்ணி அவர் அந்த விட்னஸஸையும் சைன் பண்றதுக்கு கூப்பிடுறாரு. பாருங்க, இதெல்லாம் இன்னொரு காரியத்தை நமக்கு பின்னால வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த வேதத்தின் வசனங்கள் எல்லாம் உண்மையானவைகள், உண்மையாய் நடந்தவைகள், உண்மையாய் நிறைவேறினவைகள் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். இந்த மாதிரி டாக்குமெண்ட் பேப்பர், இந்த மாதிரி சிக்னேச்சர்ஸ், விட்னஸஸ், இது எல்லாமே நமக்கு ஒரு ஆதாரம், நமக்கு இது ஒரு எவிடன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேதம் இதெல்லாம் உண்மையா, இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இதெல்லாம் நடந்துச்சா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில். 3ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, ஏசாயா சொல்றாரு, நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேஷலால் அஸ்பாஸ் என்ற பெயரை உனக்கு இடு. இந்த பாலகன் அப்பா அம்மா, முதல்ல நாம அந்த பாலகனை, இம்மானுவேல் என்ற பாலகனை பார்க்கும்போது நாம என்ன வாசிச்சோம்? நன்மை தீமை அறிகிற காலம் வரை. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அது ஒரு லாங் பீரியட். இங்க என்ன சொல்றாரு? அப்பா அம்மான்னு கூப்பிட அறியுமண்ணே. அது என்ன? மேபி 1 year ஆர் மேக்சிமம் 2 years. தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசிரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போக. இப்போ இது ரெண்டையும் நாம ஞாபகப்படுத்தணும். தமஸ்கு, தமஸ்குன்னு சொன்னா என்ன இடம்? சிரியன் கேபிட்டல் இஸ் டமாஸ்கஸ். நம்ம பார்த்தோம், போன வருஷங்கள்லயே அதை பார்த்தோம். அதே மாதிரி இஸ்ரேலுடைய கேபிட்டல் என்ன? சமாரியா. யூதாவின் கேபிட்டல் என்ன? எருசலேம். சரியா? இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? அந்த குழந்தைக்கு இந்த பேரிடு. அந்த குழந்தை அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்ன, இது நாமெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. வசனத்துல சொல்லுது இப்படியே, தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போக. யார்கிட்ட கொண்டு போகும்போது? அசீரியா ராஜாவுக்கு என்றார். கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். இப்ப தீர்க்கதரிசியானவள் அப்படின்னு தன் மனைவிய சொன்னார் இல்லையா? அது மாதிரி வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார். மிரியாம்ல இருந்து பாத்தீங்கன்னா, மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, தெபோரால் ஒரு தீர்க்கதரிசி, உல்தாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, நோபதியாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, இந்த அம்மா ஏசாயாவுடைய மனைவி. அது போக புதிய ஏற்பாட்டுல நாம அந்த பிலிப்பினுடைய 4 குமாரத்திகளும் தீர்க்கதரிசியா. So prophetic ministry was prevalent even among women. பெண்களின் மத்தியில அந்த பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலேயே தீர்க்க தரிசன ஊழியம் நடந்து கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம்.
இப்ப அப்படிப்பட்ட தன்னுடைய மனைவி கிட்ட தான் அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி, அவங்ககிட்ட இந்த ப்ராஃபஸிய சொல்லி அதன் மூலமா அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு அந்த பெயரை இடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். சோ இம்மானுவேல் என்று சொல்லப்பட்ட அந்த பெயர் ஏசாயாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். அரண்மனையில அந்த ராஜா கிட்ட சொல்லு, அரண்மனையில ஒரு பெண் இப்படி குழந்தையை பெறுவாள் என்று சொல்லு. ஆனா இந்த அடையாளம் தேசம் முழுவதுக்கும் தெரியும். என்ன அந்த அர்த்தம்? போய் கொள்ளையை வேகமாய் தீவிரமாய் போய் சூறையாட போகிறது. சோ அந்த காரியம் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால அவர் அதை அந்த பையனுக்கு அந்த பெயரிடும்படியாய் சொல்லுகிறார். சரி. சோ சமாரியாவுக்கும் ப்ராப்ளம், டமாஸ்கஸ்க்கும் ப்ராப்ளம். ஏன்னா அசீரிய ராஜா இந்த எல்லாவற்றையும் கொள்ளையாடுகிற காலகட்டம். இப்ப 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, 5ஆம் வசனம் வெறும் ஒரே வார்த்தை. என்னது? பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி. ரொம்ப முக்கியம். தானா எதுவும் சொல்லல, கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம். அதான் வசனம். இப்ப நம்ம அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுன்னு சொல்லும்போது ரொம்ப கொலைக்கலா தெரியுது. ஆனா அது வசனம். இப்ப இங்கேயும் நாம பாக்குறோம், இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரெத்சீனையும் ரெமாலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால், இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரளப் பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகளின் மேல் புரண்டு யூதாவுக்குள் புகந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை. இந்த 3 வசனமும் ஒரு பாட்டு மாதிரி. அந்த பாட்டுல ஒரு உவமானத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் அல்லது ஒரு what you call metaphor, ஒரு 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 இல்லஸ்ட்ரேஷன். இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல உங்களுக்கு வேற தண்ணி கிடையாது, சரியா? சரி, அதான் poetically describes. இஸ்ரேல்ல ஒரு ஆறு, ஒரே ஒரு ஆறு, அது எங்கிருந்து வருது? சீலோவா அந்த பள்ளத்தாக்குல அந்த ஆறு வந்துட்டு, இந்த அப்பர் பூல்னு சொன்னோம்ல, அந்த அப்பர் பூல்ல இருந்து அப்படியே அது கிதுவான் வழியா அப்படி வருது. அது ஒரு அமைதலான ஒரு ஆறு. ஆனா இந்த ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஆறு தான் அவசியம்? இவங்களுக்கு அது பத்தலைன்னா அத அவங்க திருப்தி ஆகல. சோ தே வாண்ட் அந்த நாட்டுல எல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல பெரிய அளவுக்கு தண்ணி புரண்டு ஓடணும், தண்ணி வரணும் அப்படின்னு அந்த அந்த சைடெல்லாம் அந்த மாதிரி அவருங்க எதிர்பார்க்கிறாங்க. So what happens? The humble rivers and streams of Siloa was not accepted by the people. இந்த முறுமுறுப்பு பாருங்க, அன்றைய தினத்திலிருந்து இது இருந்துட்டே இருந்துச்சு. மன்னாவை சாப்பாடு கேட்டாங்க, மன்னாவை கொடுத்தாரு. மன்னா பத்தல, எங்களுக்கு காடை வேணும்னாங்க, இறைச்சி வேணும் இல்லையா? அப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்க எகிப்திலே இருந்திருந்தா அங்க இருக்கிற அந்த காய்களை சாப்பிட்டு இருந்தோம். சோ எதுலயும் அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை. நீங்க இன்னும் நல்லா அவங்கள பத்தி படிச்சுட்டே வந்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நல்ல சாம்பியல் தீர்க்கதரிசி அழகா நடத்திட்டு போறாரு. அந்த சமயத்துல அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சாம்பியல் ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்புறம் கர்த்தர் சொன்னாரு, அவங்க உன்னதை ரிஜெக்ட் பண்ணல, என்னதான் ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் அவங்கள உன் மூலமா நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு இது வேண்டாம், அந்த நாட்டு மக்கள் மாதிரி ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. இதேதான் இங்கேயும். இப்பவும் இவங்க என்ன சொல்றாங்க, அங்கெல்லாம் ஓடுற மாதிரி தண்ணி நமக்கு இல்ல, ரொம்ப மெதுவா வருது, அவங்களுக்கு தேவையான அளவு அது போஷிக்குது.
அவங்களுக்கு தேவையான அளவு அது இருக்குது. நெவர் வாண்ட்ன்றது இல்ல. நமக்கு கூட அப்படிதான் இல்ல. திருப்தியா இருக்கிறது அளவுக்கு நமக்கு எல்லாம் இருக்கு. ஆடம்பரமா இருக்கிறதுக்கு நமக்கு இல்ல. ஆனா நமக்கு என்ன, ஆடம்பரமா இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், எனக்கு ஒண்ணு பத்தாது 2 வேணும், இப்படி எல்லாம் நாம கேட்கிறோம்ல. அதேதான் அந்த ஜனங்களும். அவங்களுக்கு அப்படி வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அவங்க அந்த நாட்டு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க கால்வின்கிறவர் அதான் சொல்றாரு. The small and gentle waters should be more highly valued by us. நமக்கு கொடுத்திருக்கிற அமைதலான, தாழ்மையான, குறைவான, அதே சமயத்துல நிறைவான அந்த வாழ்க்கை நமக்கு போதும். அந்த அளவு இருந்தா நமக்கு போதுங்கிற மனது நமக்கு வேணும். அதனாலதான் பவுல் சொன்னது, போதும் என்ற மனதோடனே கூடிய பக்தியே சிறந்த ஆதாயம். ஏன்னு சொன்னா, contentment is very many characteristic essential feature of a true believer. greed இருந்துச்சுன்னு வைங்களேன், அது யாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதனாலதான் காந்தி சொல்வார், there is enough for a man's need but not for a greed, for his greed. So நமக்கு அந்த பேராசை, அந்த ஒரு கம்பேரிசன், அது லேடிஸ்க்கு அதிகம். அவங்களுக்கு அவங்க எல்லாம் பாருங்க, ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்டுல எல்லாம் அப்படி இருக்கு, நம்ம வீட்டுல இப்படி இருக்கு, நம்ம இப்படியே கம்பேரிசன்லயே நம்ம போராடி 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 அன்காட்லி பீப்புளோடயே நம்ம கடைசியில என்ன ஆயிடுறோம், சமமாகிறதுக்கு முயற்சிக்க. நாட் விதின் அவர் செல்ஸ், பட் வி பிகம் மோர் அன்காட்லி, லைக் அன்காட்லி. நினிவேங்கிற நகரம் தான் அசீரியருடைய தலைநகரம். நமக்கு இந்த நினிவேன்னு சொன்னோன்னு யார் ஞாபகத்துக்கு வராங்க? நினிவே அப்படின்னு சொன்ன உடனே யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க? யோனா. வெரி குட், யோனா இல்லையா? அந்த ஒரு புத்தகம் 3 அதிகாரம் 4 அதிகாரத்திலயும் இந்த பட்டணம் வந்திருக்கும். சோ இந்த நினிவே தான் அசீரியாவுடைய தலைநகரம். பாருங்க, நிறைய நகரங்களை, தலைநகரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு போவோம். நினிவே அசீரியாவின் தலைநகரம், தமஸ்கு சீரியாவின் தலைநகரம், சமாரியா இஸ்ரவேலின் தலைநகரம், எருசலேம் யூதாவின் தலைநகரம். பாருங்க, இவ்வளவு தலைநகரங்களை நம்ம படிச்சுட்டோம் இந்த அதிகாரங்கள்லயே. சரியா? இந்த நினிவேவை பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரம்மாண்டமான நகரம். அந்நாட்கள்ல அது ஒரு பெரிய நகரம். அந்த இப்படி கொடூரமான அந்த ஜனங்கள் தான் கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் அவர்கள் மேல் இருந்ததினாலே அந்த நகரத்துக்குள்ள மொத்தமா 1,40,000 பேர் தான் இல்லையா? கர்த்தரே சொன்னார் இல்லையா, அவங்க டோட்டல் பாப்புலேஷன். அவ்வளவு அப்படியான அந்த ஜனங்கள், அவ்வளவு கொடூரமான ஜனங்கள் ஒரே பிரசங்கத்தினாலே, யோனாவின் ஒரே பிரசங்கத்தினாலே ஆடு மாடு முதற்கொண்டு உபவாசித்து மன்னிப்பை பெற்று மீட்பை பெற்றார். அந்த ராஜா காலம் மாத்திரம்தான். அடுத்த ராஜா வந்த உடனே கொடூரம் திரும்ப வந்துருச்சு. அவங்க மன்னிப்பு பெற்றதெல்லாம் மாறிடுச்சு. பட் அந்த ஒன் பீரியட் ஆஃப் டைம் ஆல் தோஸ் பீப்புள் வேர் சேவ்ட். பொறுப்பு நம்ம கையில இருக்கிறப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. அந்த ராஜா அதை செய்திக்கு செவிமடுத்து தன்னை தாழ்த்தி உபவாசித்ததினாலே அந்த முழு நகரமும் ஆண்டவருக்குள்ள வந்துச்சு, மன்னிப்பை பெற்றது. சரியா? இப்ப நிறைய காரியங்கள் நமக்கு செய்திகள் கிடைக்கும். இந்த நினிவே இது 2 ஆறுகளுக்கு நடுவே கட்டப்பட்டது. ஒரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைகிரிஸ் ரிவர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யூப்ரட்டிஸ் ரிவர். இந்த 2 ரிவர்ஸும் ட்ரையே ஆகாது. இந்த யூப்ரட்டிஸ் ரிவர் ட்ரை அப் ஆச்சுன்னா இது
ஆண்டவரின் வருகைக்கான ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம். சோ அப்படிப்பட்ட முக்கியமான இந்த 2 ஆறுகளும் பாய்ந்து ஓடுகிற இடம்தான் அந்த அசீரிய ராஜ்யம், அந்த நினிவே பட்டணம் இருக்கிற ஒரு ஆறு. ஆனா இந்த ஜனங்களுக்கு இருந்த பேராசை, அந்த மாதிரி நமக்கு ஆறு வேணும், அந்த அளவுக்கு தண்ணீர் நமக்கு இருக்கணும், இது அளவா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் கொடுத்தது உனக்கு திருப்தி இல்லை, நான் கொடுத்ததை நீ தொடர்ந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க, சரி நீ கேட்கறத நான் தரேன். இப்படிதான் சில காரியங்களுக்கு நாம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்காம நாம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம், எனக்கு இதுதான் வேணும்னு பிடிவாதமா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆயிடுது, நீ கேட்டுட்டே இருக்க, நான் வேண்டான்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற, சரி வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த நாட்கள், அந்த கொடுத்த காரியம் ஆசீர்வாதமாய் இருக்காது, அது நமக்கு வேதனையை தரும். அதனாலதான் நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் எனக்கு நிறைய உம்மை மறந்து போகாம, எனக்கு கொஞ்சமா இருந்து உம்மை தூஷிக்காம, எனக்கு தேவையான அளவை தாரும் சுவாமி, கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்டார். சோ இதுதான் நம்ம, இதெல்லாம் தான் நமக்கு வேதம் தெரிஞ்சாதான் நம்ம இப்படியெல்லாம் ஜெபிக்க முடியும். நாம சரியான வழியில பாதையில நடக்க முடியும். அந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி தான் சொல்லணும், தீர்க்கதரிசி சொன்னா கேட்கல. சோ என்ன ஆச்சு, அவர் இப்ப என்ன பண்ணாருன்னு பாருங்க, அந்த ஆற்றை அவர் அளவு பண்ணுவார், இந்த நகரங்களின் மேல புரண்டு ஓடும்படியாக அளவு பண்ணுவாரு. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அளவு பண்றாருன்னு பாருங்க, அது யூதாவுக்குள் புகுந்து, அப்ப அந்த ஆற்றின் அடையாளம் என்ன, முந்தின வசனம், ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். இவங்களாலெல்லாம் ஒண்ணும் சமாளிக்க முடியாது, அப்படியே அவங்க எல்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் அப்படி பரிதாபமா நிற்பாங்க, அவங்க தங்களுடைய பாம்பன் இதுல அப்படியே அலட்சியமா அடிமைகளாக இவங்களை நடத்துவாங்க. அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றிலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேல் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து கழுத்து மட்டும் வரும், தத்தளிக்கிற கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னா என்ன, அந்தங்க ஆற்றுக்குள்ள போயிருப்பீங்க இல்லையா, கழுத்து வரைக்கும் வந்தா காலு கீழே படாது, செஸ்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கூட நம்ம என்ன செய்ய முடியும், காலை கீழே பதிக்க முடியும். கழுத்துக்கு வந்துச்சுன்னா காலு கீழே பதிக்க முடியாது, மேல நின்று தத்தளிக்கிற ஒரு நிலைமை வரும். அப்போ சொல்றாரு, இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். இந்த சூழ்நிலையிலும் பறந்து காக்கிற பட்சியை போல அந்த தேசத்தின் மேலே அவருடைய செட்டைகளின் விரிவு மூடும் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்றார். ஆனா அதுக்கு நடுவுல நடக்கக்கூடிய காரியம் என்ன, நான் சொல்ல சொல்ல கேட்காம பிடிவாதமா எனக்கு வேணும்னு கேட்கிற, நான் அலோவ் பண்றேன், இதுதான் உனக்கு நேரிடும் அப்படிங்கிற எச்சரிப்பை இந்த வசனங்களின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கும். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்துல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். சோ தீர்க்க தரிசனம் கொஞ்சம் நமக்கு கடினமா தான் இருக்கும், ஆனா அது வரலாற்று பின்னணியிலையும் கால சூழ்நிலைகளிலும் பின்னணியத்தோடு நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மால அதை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு என்ன இதுல எல்லாம்னா, ஆவியானவர் எவ்வளவாய் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில நடந்த காரியங்களை இன்றைக்கும் நமக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, நம்மோடு அதை ஒத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு விளக்கி கொடுக்கிறாரு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இந்த வசனங்களை
நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு ஒத்து போக முடியாது. அதனாலதான் பைபிள் இஸ் அ புக் which transcends all times. எல்லா காலத்துக்கும் ஒத்து போகும். அந்த பழைய நாட்கள்ல நடந்த காரியங்களையும் ஒத்து போகிறது, இன்று நடக்கிற காரியங்களுக்கும் அது ஒத்து. ஏஐ டெக்னாலஜி, த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஏற்கனவே அது பைபிள் எழுதி வச்சிருக்கேன். அது ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கேன், இதுதான் நடக்க போகுதுன்னு, இப்படிதான் நடக்கும், அந்த சிலை பேசும், அதை எல்லாரும் வணங்குவாங்க சொல்லியிருக்கேன். சிலை பேசுமா? ஏஐ டெக்னாலஜி என்ன? ரோபோ, அது பேசுது. நமக்கு எல்லா காலத்துக்கும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற காரியங்களை வேதத்துல இருக்கு. நம்ம வேற எங்கேயும் தேட வேண்டாம். எதை எடுத்தாலும் நம்ம அதை கூகுள் அது இதுன்னு பல சர்ச் என்ஜின்ஸ் யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, இதுல பாருங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. So we should praise and thank God for having given us this word. The word of God தான் நம்முடைய ஒரே பிடிமானம். அதை பிடித்து கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மை சீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார். இவ்வளவு பயங்கரங்க இருக்கே, இவ்வளவு சூழ்நிலைகள் நடக்குது, கர்த்தருக்கு விரோதமாயிட்டா இவ்வளவு ஆபத்துகள் இருக்கே, மத்தியிலே நமக்கு ஒரு நம்பிக்கையின் அப்படியே ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கு. இது மத்தியிலும் கர்த்தர் நம்மை அந்த இம்மானுவேல் தன்னுடைய சட்டைகளின் மறைவில இதை மூடுவார். சட்டையின் மறைவுல என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம 91ஆம் சங்கீதத்துல வாசிச்சிருக்கோம் இல்லையா? மல்கியா புஸ்தகத்துல வாசிக்கிறோங்க. அந்த சட்டைகளின் மறைவிலே ஆரோக்கியம், காளைகள் எல்லாம் கொழுத்ததாய் செழிப்பானதாய், எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு செட்டையின் மறைவில கிடைக்கும். போவாஸ் ரூத்த பார்த்து சொல்றாரு, நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளிலே அடைக்கலம் புகுந்ததுனால நீ கிருபை பெற்றவர், நீ ஆசீர்வதிக்கப்படுவர் சொல்ற. அத அவர் தெரிந்து கொண்ட, அதனால உனக்கு இந்த ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை எக்காலத்திலும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி அதுதான். யூ ஆர் நெவர் அலோன். உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நீ அதுல தனியா இல்ல. God is with you. I am with you. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல அதானே சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. அதனால நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியது. கர்த்தர் நம்முடன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அந்த தைரியத்தோடு, அந்த நிச்சயத்தோடு இந்த வசனங்களின் மூலமாக உணர்வடைந்தவர்களாய், ஆகாசை போல உணர்வற்றவர்களாய் போய்விடாதபடி கர்த்தருடைய வசனத்தை நாம் அலட்சியம் பண்ணாதவர்களாக ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், பயங்கர செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பயங்கரமான நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீர்னு தாக்குதல். ஹாப்பியா ஹனிமூனுக்கு போன கப்பல் ரிசார்ட்ல இருந்தாங்க, கண் முன்னால வைஃப் முன்னால கணவன் சொல்லப்படுகிறார். என்ன நடக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது, எதிர்பார்க்கவே முடியாத சூழ்நிலைகள். பட் in this critical time only God says, you are not alone, I am with you. And because he lives, we can face all the challenges. So இந்த நம்பிக்கையோடு செவிப்போம். நல்ல ஆண்டவருக்கு அன்பான வார்த்தைகளுக்காக, அருமையான வார்த்தைகளுக்காக, உற்சாகமூட்டும் உணர்வூட்டும் சத்தியங்களுக்காக நன்றி செலுத்து. இதோ இந்த ராஜாக்களின் வாழ்க்கையின் மூலமாக, அவர்கள் செய்த தவறுகளின் மூலமாக எங்களுக்கு நேர் எத்தனையோ காரியங்களை கோடிட்டு சொல்லுகிறீர். இந்த வேத புத்தகத்துல வெறும் ஆசீர்வாதமும் வெறும் நன்மையும் மாத்திரம் எழுதப்படல. வீழ்ச்சிகளை எழுதப்பட்டிருக்கிறது,
கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்த பாவ குற்றங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தங்களாய் கொடுக்கப்பட்டது. உணர்ந்து கொள்ள, எதையெல்லாம் பின்பற்ற வேண்டுமோ அதையெல்லாம் பின்பற்ற, எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட இந்த வசனங்கள் எங்களோடு கூட இடைப்படட்டும் என்று சொன்னால் அது ஜீவனுள்ள வசனம். நீரே அந்த வார்த்தையா எங்களோடு கூட இடைப்படுபடியா எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை பெறத்த கட்டளையிடும். ஆசீர்வதிய சுவாமி. மனசுக்குள்ள தனிப்பட்ட விதத்துல குடும்பத்துல அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம். ஆண்டவரே நீர் கிருபையாய் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறேன். எவ்வளவு அழகா குறிப்பிட்டு சொல்லுகிறீர் சுவாமி. இத்தனை நாட்களுக்குள்ளாக, இந்த காலகட்டத்திற்குள்ளாக, இத்தனை வருஷங்களுக்குள்ளாக இந்த 2 அதிகாரத்திலேயே இப்படி 3 டைம் ஸ்கேல பார்க்க. முதல்ல 65 வருஷம் சொன்னீர். அடுத்ததுல நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் சொன்னீர். அதுக்கு அடுத்ததுல அப்பா அம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கீங்க. So you have our times in your hands. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். such a sovereign God. ஆண்டவரே நன்றியோடு வைத்திருக்கிறோம் சுவாமி. உண்மையாகவே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் மக்கள். கோடி ஜனங்கள் இதை அறியாம, ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம, நிச்சயம் இல்லாம, கவலையோடும் குழப்பத்தோடும் எதையோ தாங்க அச்சீவ் பண்ணிட்டோம்னு ஒரு பெரிய வெற்றியோடும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாகவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரிய சுவாமி. நன்றி செலுத்து. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களுடைய தேவைகளை நீ சந்தியும், எங்களுக்கு போதுமானவராய் இரு சுவாமி. அந்த ஜென்டில் ஹம்பிள் ஸ்ட்ரீம் ஆஃப் பிளெஸிங் எங்களுக்கு போதும் சுவாமி. வைல்டு ரிவர்ஸ் எங்களை வெள்ளத்துல வாரிக்கொண்டு போக வேண்டிய நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டது. நாங்க அந்த ஸ்டில் வாட்டர்ஸ்ல, அந்த ஜென்டில் வாட்டர்ஸ்ல உண்மை ருசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்கு அந்த போதுங்கிற மனதோட அந்த கண்டென்ட்மெண்ட்டை எங்களுக்கு அவசியம். நன்றியோடு துதிக்கிறோம். இவ்வளவு முக்கியமான அருமையான சத்தியங்கள் தகப்பனே. ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க, தொடர்ந்து பேசுங்க. அடுத்த வாரம் வர வரைக்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தாழ்த்தி கருத்துக்கு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளுவோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Amen. Amen. Thank you, sister. Good night. Thank you. God bless you. Good night. Good night, everyone.